கற்றுக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தம் ஒரு அலையிலே சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 3 செய்தி உள்ளடக்கிறதா இருக்கு. முதலாவது செய்தி என்ன சொன்னால், என் ஜனங்கள். முதலாவது செய்தி என் ஜனங்கள். ரெண்டாவது செய்தி என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நான் அளிக்கும் நன்மை. மூன்றாவது செய்தி திருப்தியாவார்கள். இன்னைக்கு திருப்தி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதை கொடுத்து பாருங்க, மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அடையவே மாட்டாங்க. என்ன இருக்கும்? சிலர் சொல்லுவாங்க, ஐயா போதும்னு சொல்கிற ஒன்றே ஒன்று சாப்பாடு. அந்த காலம்லாம் போயிடுச்சு. போதும்னு சொல்கிற காலமும் போயிடுச்சு. 3 தடவை சாப்பிட்றதுக்கு ஆள் இன்னைக்கு என்ன இருக்காங்க, என்ன பேச மாட்டேங்கிறீங்க, ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் போதும் என்கிற காரியமெல்லாம் இல்லை. இப்போ திருப்தி இல்லாத, திருப்தி செய்யாத, திருப்தி செய்யக்கூடாத, திருப்தி செய்ய முடியாத, திருப்தி அடையாத அநேக காரியங்களை தான் இந்த உலகம் இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்கு. உலகம்தாயா அப்படி சந்திக்குது. சபையும் என்ன செய்கிறது என்று சொன்னால், சபையும் சபை மக்களும் அப்படித்தான். என்ன செஞ்சு பாருங்க, திருப்தியாக பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு நல்லா திருப்தியாக எங்களை நடத்துகிறாங்க, எங்கள் அண்ணன் தம்பி நடத்துகிறாங்க, கணவர் நடத்தினார், மனைவி நடத்தினார், எங்கள் போதகர் நடத்தினார், எங்கள் சம்பந்தி நடத்துனாங்க. யாராவது சொல்லுவோமா? சொல்லுவோமா? அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம போதகர் ரொம்ப ஒரு வாரம் பிரசங்கம், ஒரு வாரம் உபவாசம் இருந்து கண்ணை மூடி ஆண்டவரே சொல்லி பரலோகத்திலேருந்தே செய்தி அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுத்தாலும் என்ன பிரசங்கம் பண்ணிட்டாரு? இன்றைக்கி அவர் மூடுக்கு எதையே என்ன செஞ்சிட்டாரு? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அதுலேயும் கூட என்ன இல்லை, திருப்தி இல்லாத சூழ்நிலை தான். உங்களை சொல்லி குறை இல்லை, என்னை சொல்லி குறை இல்லை. காலத்தின் கோலம் அப்படி இருக்கு. கடைசி நாட்கள், கடைசி காலம். இயேசு வாசப்படியில் வந்து நிற்கிறார். அதுமலை இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ செய்ய வேண்டிய காரியம், ஏற்ற வேளையில் தேவன் வரப்போகிறார். ஆயத்தமாகக்கூடிய ஒரு காலத்தில் வந்திருக்கும். இப்போ இன்றைக்கி நான் 3 செய்தி சொன்னேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை. இப்போ இன்றைக்கு செய்தி என்னென்னா, யார் தேவனுடைய ஜனங்கள்? இன்றைக்கி செய்தியின் தலைப்பு யார் தேவனுடைய ஜனங்கள். இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தியுடைய மிக முக்கியமான காரியம். அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 7வது வசனம் ஒருவரும், 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ஒருவரும் வாசிக்கலாம். நான் கர்த்தர் என்று இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொருத்தர் 31 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது சிலர் அங்கே வாசிக்கிறோம், நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் என்ன செய்வார்கள், திருப்தியாவார்கள். 31:14 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்கள், திருப்தியாவார்கள். என் ஜனங்கள், இது யார் சொல்றா? எரேமியா சொல்லலை, கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார் என் ஜனங்கள். இப்போ யார் தேவனுடைய ஜனங்கள்? அல்லது தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க?
அதுதான் இன்னைக்கு பிரசங்க செய்தி. எவ்வளவு நேரம் எனக்கு அதை முடிக்க முடியுமோ தெரியல, வேகமாய் கடந்து போகிறேன். இப்போ 2 வசனத்தில் பார்த்தோம். அந்த 24:7 யார் தேவனுடைய ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க மறுபடியும். கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை, நான் கர்த்தர் என்று கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். போதும், நிறுத்துங்க. இப்போ வாசிக்க எல்லாரும் கேட்டீங்க. இதுல யார் தேவனுடைய ஜனங்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் இன்னார் என்று அறிந்து உறுதிப்பட்டிருக்கிறவங்க கர்த்தருடைய ஜனங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 20 வசனம் நம்முடைய ஊழியத்தில் அல்லது என்னுடைய ரட்சிப்பில் தேவன் கொடுத்த தீம் வசனம். அதை வாசிங்க. 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட. போதும். இப்போ இங்க பார்க்கிற 2 காரியம் சொல்லப்படுது. முதல்ல மறுபடியும் வாசிங்க அந்த பகுதி மட்டும். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவர் யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறது சொல்லுகிற இயேசு. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரனாயிருக்கிற இயேசு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அங்க இப்படி வாசிக்கணும். எப்படி? எனக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவேன். இப்போ அங்க வாசித்தோம் 24:7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். யார் கொடுத்த? கர்த்தர் கொடுத்தார். நான் தான் கர்த்தர், என்னை தவிர வேறொருவர் இல்லவே இல்லை, நானே என்று அறியும்படியான ஒரு அறிவு எந்த மனுஷனுக்கு வெளிப்பட்டிருக்கிறதோ அவர்களை குறித்து அந்த வசனம் சொல்கிறது. அவர்களுக்கு அவர் தேவனாயிருப்பாராம், அவர்கள் அப்படியே ஜனமாயிருப்பார்கள். எத்தனை பேருக்கு இது பாக்கி? 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம். திரும்ப வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். நான் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து எனக்கு புத்தியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சில நேரத்தில் பிள்ளைகளை திட்டுவோம், அறிவு கட்டவனை, அறிவு இல்லாதவனை. மனைவியை சொல்லுவாங்க, புருஷன் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா, அறிவு இருக்கான்னு கேட்டுருப்பாங்க. பக்கத்திலே வச்சுக்கிட்டு இப்படி மாற்றி பேசுறீங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்ட அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? உங்கள் வீட்டிலலாம் கேட்டதே இல்லையா? கேட்டிருப்போம், கேட்கப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே சொல்கிறார், இப்போ அந்த வார்த்தையை நான் இப்படி தான் சொல்லணும். இயேசுதான் தெய்வங்கிறத அறிவிக்கூடிய அறிவு உனக்கு இல்லையா? அப்படித்தான் 24:7 சொல்லுகிறது. எரேமியா 24:7 அதைத்தான் சொல்லுகிறது. அந்த அறிவு, இந்த அறிவை, அதனால்தான் வேதத்தில் வாசிக்கிற கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவே. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே மெய்யான அறிவு. இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அவர்களுக்கு தேவன் அவருடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம எத்தனையோ கருத்து எப்படியோ கேட்டிருக்கிறோம். ஆனா இப்படி கேட்டவான்ங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அவர்தான் எனக்கு எல்லாத்துக்கும், சின்ன காய்ச்சலுக்கு அவர்தான், கொடூரமான டைபாய்டுக்கு அவர்தான், கேன்சருக்கு அவர்தான், என்னுடைய எல்லாவற்றுக்கும். அதே மாதிரி என்னுடைய தேவைகள் சிறியதுக்கு அவர்தான், பெரியதுக்கு அவர்தான். எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, இந்த வாழ்க்கைக்கு, வரும் வாழ்க்கைக்கு அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை. அந்த அறிவு பெற்றுக்கொண்டவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தூக்கி கை தட்டுக்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். போதும். இப்போ யோவானும் அதைத்தான் சொல்றேன். யோவான், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
அதனால தான் நம்ம போடுற இயேசுவே மெய்யான தெய்வம். ஆமென். இதை குறித்து சொல்லப்போனால் நிறைய நேரம் சொல்லலாம். நிறைய பேருக்கு அது அப்படியே ஈட்டி கொண்டு குத்துறது மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள்லாம் உம்பா அம்மா அப்படிம்பாங்க. ஏன்? நான் அறிஞ்சிருக்கிறப்பா, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். உனக்கு வேணும்னா அறிஞ்சிக்க, இல்லைன்னா போயிட்டு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க வாசிக்கிற அந்த அறிவு எனக்கு கிடைச்சிருக்குதா? அப்படியானா நீ தேவனுடைய ஜனம். ஆமென். என் ஜனங்கள் என்கிற இடத்துல எல்லாரும் அவருடைய ஜனங்களாய் மாற முடியாது. ஊர்ல உள்ள பிள்ளையெல்லாம் நம்ம பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நம்ம பிள்ளையத்தான் நம்ம பிள்ளைன்னு சொல்லி உரிமை பாராட்ட முடியும். பேச்சுக்கு வேணா சொல்லலாம். முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சில குடும்பங்கள் நம்ம இடத்துல இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அண்ணன்பாங்க, மாமாம்பாங்க, மச்சாம்பாங்க, சித்தப்பாம்பாங்க, அப்பா அம்மா அப்படிம்பாங்க. நானே சில நேரம் மிரண்டு போயிட்டேன், இவங்களுக்கு இத்தனை பிள்ளைகளா அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது கூட அந்த ஐயாவும் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், அவங்க எப்படி உங்களுக்கு மகனானாங்க, அவங்க எப்படி ஒரு மகளானாங்க, அவங்க எப்படி அண்ணன் ஆனாங்க, தம்பி ஆனாங்கன்னா, பாஸ்டர் அது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே நாங்கள் பேசி உரிமை பாராட்டி பழகிட்டோம். உங்கள் சொத்தை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இன்னை வரைக்கும் அவங்க சொத்து பிரிக்காமல் தான் கிடக்கு. உங்கள் சொத்தை இப்போ பெற்ற பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க முடியலை, செத்து போனாங்க. அது மாதிரி எல்லாரும் இந்த ஆண்டவருடைய ஜனங்களாய் மாறிவிட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பேச்சுக்கு பேசுறது, பழக்கத்துக்கு பழகிறது, உறவுக்கு சொல்றது, இதெல்லாம் கதைக்கு உதவாது. சட்டத்தின்படி இது சட்டப்படி செல்லாது. அதனால எல்லாரும் நாங்கள் ஏசப்பா பிள்ளை தான் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது. நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், ஐயா அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்க தான் எனக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க கிறிஸ்தவங்க இல்லைன்னு. உண்மைதாயா, பெயரில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, அங்கே கமிட்டியில் முக்கியமாக இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் யாரும் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன் நீங்கள் மற்ற இடத்துக்கு போகாதங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அருமையிலே கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு கிறிஸ்தவ கூட்டம் உலகத்தில் நிறையா இருக்குது. கிறிஸ்தவ சபைகள் இருக்குது, கிறிஸ்தவ போதகர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லாரும் தேவனுடைய ஜனம் அல்ல. ஒத்துக்கொள்வங்க கை ஒத்துக்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ பாஸ் எங்கேயோ குத்துறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு தடவை ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு அன்றைக்கி ஊழியர்களை குறித்து தான் அன்றைக்கி பிரசங்கம் கற்று சொன்னார், பேசினேன். அப்போ சொல்லி முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அடுத்து நீங்கள் இந்த ஊழியர் கூட்டத்துக்கு என்னை கூப்பிடவே மாட்டீங்கன்னு. அடுத்து இந்த ஊழியர் கூட்டத்துக்கு என்னை கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அதில் கிட்டத்தட்ட 70% மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாம் பாஸ்டர், உங்களை நாங்கள் இனிமேல் நினைச்ச முடியாது. என்ன பேச மாட்டேங்க, என்ன போய் பாஸ்டர் கலகத்தில் விட்டு வந்துடுவாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. கூப்பிட மாட்டேங்க. ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் சார், உங்களை போல் இப்படி கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை, அப்படி பிரசங்கம் பண்ணுகிறத கேட்கறதுக்கும் மக்கள் இல்லை. அதனால உங்களை கூப்பிட மாட்டோம். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறேன், எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படிங்கிற எல்லாரும் கிறிஸ்துவின் ஜனங்கள் இல்லை, இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்தான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவரை தவிர வேறொரு இல்லை என்று சொல்லி அறியக்கூடிய சரியான அறிவு இல்லாத ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க, சபை நடத்துகிறாங்க, பெரிய ஸ்தாபனம் நடத்துகிறாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போயிருக்க பொழுது அங்கே பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் ஓரமாக அப்புறம் அடி மாதிரி நின்று, அவருடைய மனைவிக்கு என்ன தெரியும், ஐயா எல்லோரும் போட்டோ எடுக்கிற பாஸ் வேதமணி அந்த நிற்கிறார் பாருங்க அப்படின்னா. சிஸ்டர் போட்டோலாம் எடுத்து முடிக்கட்டும், போயிட்டு வர. ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய ஆள், அவருக்குள்ளே கிறிஸ்து இல்லை.
அவர் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாதே. உலகத்தில் பதவியில் இருக்கலாம், பட்டத்தில் இருக்கலாம், பெருமையில் இருக்கலாம், பெரிய இடத்தில் இருக்கலாம். யார் தேவனுடைய ஜனங்கள்? இங்கே வாசிக்கிறோம் அந்த 24:7 அருமையிலே யார் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி திட்டமாய் வாசிக்கிறோம். யாரு? நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த பாக்கியத்தை பெற்றவங்க மட்டும் உண்மையா கையெழுதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை தவிர யாரும் தெய்வம் இல்லை, ரட்சகர் இல்லை, மீட்பர் இல்லை. அவர்தான் எனக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், என்னை கூட்டிட்டு போக அவர் தான் வருவார். வேறொருவர் வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அருமையிலே வயலட்டாரன் அவர்கள் பாடியிருக்கிறாங்க, சாராள் நவரஞ்ச் அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அருமையிலே அவரை தவிர நானிலத்தில் வேற தெய்வம் இல்லை. அந்த பாட்டெல்லாம் 16 மண்டலத்தில் ஸ்டேஜை போட்டுக்கிறோம் ஒரு காலத்தில். அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறொரு இல்லை. காரணம் அந்த அறிவு கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டனால் அப்படி ஆழத்துவமாய் பாடினார்கள், வாழ்ந்தார்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 வாசிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அங்க வாசிக்கிற அந்த வசனம் எவ்வளவு அருமை. அவராலே, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளப்படவில்லை. ஆமென். இதுதான் சரியான அறிவு. எத்தனை பேருக்கு? ஒருவேளை நான் இப்பொழுது சொல்கிறேன், இந்த காரியத்தில் வேவரிங்கா இருக்கிற யாராகிலும் இருப்பீர்களானால், எலியா சொன்னார் பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் 2 நினைவுகளால் குந்தி நடக்க வேண்டாம். வைராக்கியமா சொன்னார். இயேசுவானவர் சொன்னார், 2 படகுல பிரயாணம் பண்ண முடியாது கால் வச்சு. பிரைஸ் தி லார்ட். 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைக்கணும், ஒருவனை சிநேகிக்கணும். அதே மாதிரி தான் பாகாலுக்கும் இயேசுவுக்கும் நீங்க பிள்ளையா இருக்க முடியாது. இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் அதுதான், ஜனமா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற அறிஞ்சிருக்கணும். அவர் ஒருவருக்கே நீங்க ஆராதனை செய்யணும். வேற யாருக்கும் உங்களுடைய ஆராதனை கிடையாது. அவர் ஒருவரை தான் நீங்க பிரியப்படுத்த முடியும். அவருக்கு மாத்திரம் தான் உங்களை அர்ப்பணிக்க முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப தெளிவாய் பல காரியத்தை சொல்ல முடியும். 1 யோவானுக்கு நிருபத்தில் அந்த காரியம், அந்த 1 யோவான் 5:20, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் என்னை ஆழத்துவமாய் அழுத்தினபடினால தான் நான் ஒரு பேச்சு குத்திருப்பேன். ஒரு பேச்சு குத்திருப்பேன். அப்போது அந்த பேச்சை தேடி பிடிச்சி ஆர்டர் கொடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டேன். நிறைய பேருக்கு கொடுத்தேன். என்னென்னா இயேசுவே மெய்யான தெய்வம் அளிச்சு. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் அருமலே கூட்டத்துக்கு ஒரு தலைப்புக்காக அப்படியே அப்போ பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு தலைப்பு வேண்டும் என்று சொல்லுகிற நாளில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம், அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை 1 யோவான் 5:20 வாசிக்கும்படியாக நினைப்படுத்தினார். எப்போவுமே பைபிள் இல்லாமல் இருக்க மாட்டேன். அங்கேயே அந்த பெஞ்சில் உட்கார்ந்து வாசித்தேன். அப்போ தான் அந்த அறிவு புத்திங்கிறத எனக்கு ஒரு ஆணி அடித்தது மாதிரி என்னுடைய இருதயத்தில் வெளிப்பட்டது. அன்று முதல் இன்று வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், உங்களை சொல்ல வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறோம்? இயேசுவே மெய்யான தெய்வம், அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவரை தவிர வேற ஒருவர் இல்லை 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 இல்லவே இல்லை. அதனால அவரை மாத்திரம்தான் நம்பணும்.
நம்ம ஊழியத்துக்கு வெற்றி அதுதான். அவரை தவிர யார் மேலேயும் என்ன வைக்கிறது இல்லை, நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நிறைய பேர் பலவிதமான கற்பனை கடலில் இருப்பாங்க. பாசுக்கு அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படியோ அப்படியோன்னு சொல்லி எந்த கற்பனையை பற்றி நான் கவலைப்படுகிறதும் இல்லை. காரணம் அவர் ஒருவரே, அவர் ஒருவருக்கே. அவர் தான் நமக்காக நம்மை தண்டிக்கப்படாதபடி நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நமக்காக பாடுபட்டவரும் இரத்த சிந்தவரும் உயிரை கொடுத்தவரும் இந்த இயேசுவை தவிர வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல மனுஷங்களுக்குள்ளேயும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் என்ன செய்யவில்லை, கட்டடப்படவில்லை. இதை முதல்ல ஆணித்தரமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வாசமே 31:33 31:33 எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது இது கர்த்தருடைய வார்த்தை. முதலாவது அவர்தான், அவரை தவிர வேற இல்லை. இரண்டாவது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்க எழுதி வச்சுக்கிறாராம், இருதயத்தில். அருமையிலே நாம் இதை குறித்து நிறைய சொல்லிட்டு போகலாம். உபாம புஸ்தகத்தில் முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். உபாம புஸ்தகம் முதல் 2 வசனம் மட்டும் வாசிடுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கீழே அந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலை பார்க்கும். இப்ப அடுத்து யார் தேவனுடைய ஜனங்கள்? ஆண்டவர் தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் எனக்காக பாடுபட்டார், இரத்த சிந்தனா உயிரை கொடுத்தார் என்று அறிந்து உறுதிப்படுகிறவர்களுக்கு அவர் தேவனாயிருப்பார், அவர்களுடைய ஜனங்களாய் அவர்கள் இருப்பார். அவங்க தான் தேவ ஜனம். ரெண்டாவது என்ன காரியம்னா, தேவன் அவருடைய மகத்துவங்களை எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தை நம்ம கையில் என்ன செஞ்சுக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இது அந்நிய காரியமாய் எண்ணாதபடிக்கு என்ன செய்யணும், கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அந்நிய காரியமாய் எண்ணாதபடிக்கு இதை நம்முடைய இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். போகும்போது வரும்போதும் இந்த வசனம் நம்ம நடத்தணும். சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இந்த வசனத்தை சொல்லுங்களேன் எல்லாரும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வேத வசனம் உங்களை நடத்தும். சங்கீதம் 23 வாசிக்கிற, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து. எந்த புல்லு? இது வேத வசனமாகிய புல்லு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், நேசித்து வாசிக்கணும், பிரிய வைத்து வாசிக்கணும், ஆசை வைத்து வாசிக்கணும். இன்னைக்கு பிரியாணினா ஆசையாக சாப்பிட்றோம், ஆம்லெட்னா ஆசையாக சாப்பிட்றோம். என்னை குறித்து அந்த சொல்லுவார், டைபாய்டு காய்ச்சல டாக்டர் சொல்லியிருப்பார், மஞ்சக்கருவா வெள்ளைக்கருவா ஏதோ ஒரு கருவை சாப்பிடக்கூடாது இருப்பார். ஒருத்தருக்கு தெரியாமல் ஆம்லெட் போட்டு வர சொல்லுவேன். என் கூடவே பெட்டில் கூடவே என் கூட இருக்கிற ஆளுங்க அவங்க கண்ணெல்லாம் மூடி சாப்பிட்ருவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் பெரிய வச்சிருப்போம். அது எல்லாவற்றையும் காட்டிலும் எங்கே பெரிய வைக்கணும்? கர்த்தருடைய வசனத்தில், வார்த்தையில் பெரிய வைத்து மாத்திரமல்ல. அந்த உபாமா 28 1-2 வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. கேட்கறதுக்கு கவனமாக இருக்கணும், கைக்குள்ளது கவனமாக இருக்கணும், அதன்படி கீழ்ப்படிவதற்கு என்ன செய்யணும், அதன்படியே செய்ய கவனமாக இருக்கணும். எதிலையோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோம். அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணி கண்டை போய் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அருமையிலே, அந்த புல்லை மேய்ந்து தியானிக்கிறது தான் அசைப்படுகிற அனுபவம். நீங்கள் நானும் வேத வசனத்தை போகிற போக்கில்
காலண்டரில் கையை வச்சு வாசிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. இங்கே 2-3 நூல் கொடுத்துருக்காங்க, பச்சை நூல் சிவப்பு நூலுன்னு சொல்லி. நூலை போட்டு திறந்து வாசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கருத்தாய் வாசிக்கணும், நேசித்து வாசிக்கணும். இப்போ அதை எங்கே எழுதி கொள்ளணுமா? இருதயத்தில். அவங்க யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். இப்போ ரெண்டே காத்து சொல்லுங்க. முதல்ல அவர் தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் எனக்கு பாடுபட்டவர், ரத்த சிதறவர், உயிரை கொடுத்தவர், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணவர், திரும்பி வருவாருங்கிற அறிவு இருக்கணும். அவர் முதலாவது, அவர் தெய்வம், அவரை தவிர வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், என்னை தவிர வேறொருவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த அறிவு, அந்த புத்தி எனக்கு வேண்டும், எங்களுக்கு அல்ல. என் மனைவியோடு கூட நான் அதில் சேர்ந்து கொள்ள முடியாது, அதை நான் அவளுக்கு விட்டு கொடுக்க முடியாது, அவள் எனக்கு அடிச்ச முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இது தனக்குத்தானே அவர்களை அறிந்து கொண்டு உறுதிப்படுகிற காரியம். அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனம், வேதத்தை நேசித்து ஆசை வைத்து, இன்னும் சொல்ல போனால் இச்சித்து வாசிக்கணும்னு சொல்கிறேன். எதிலையும் ஆசைகள் இச்சைகள் வைக்கிறோம்லவா? வேத புஸ்தகத்தை எடுத்தால் கீழே வைக்க மனசு இருக்கக்கூடாது. ஒரு புஸ்தகத்தை முடிச்சிருவோம், ஒரு போர்ஷனை முடிச்சிருவோம், அப்படி படிக்கணும். படித்து அதில் ஆண்டவரே இதன் மூலமாக என்னோடு என்ன பேசுறீன்னு கேட்கணும். கர்த்தர் பேசுவார். பழமொழி இருக்கு, வேத வாசிக்காத வீட்டில் வேதாளம் தெரியாதோ? வேதாளம் என்னது? பேய், பிசாசு குடியிருக்கும். இப்போ வேத வாசிக்காத வீடு உங்கள் வீடு முதல்ல பார்த்துட்டோம். சங்கீத பதில சொல்லிட்டேன், நாம தான் தேவனுடைய ஆலயம். இந்த வீட்டில் டெய்லி வேத வசனம் வாசிக்கணும், தியானிக்கணும். அதுக்கு தான் சொல்லிருக்கிற, வேற எங்கேயும் எழுதாமல் எங்கே எழுதியிருக்கிறாரு? இருதயத்தில். இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். இன்னும் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்வதற்கு அநேக காரியம் உண்டு. இவர்கள் என்ன செய்வ? உபாம புஸ்தகத்தில், உபாம புஸ்தகம் 33 அதிகாரம் நினைக்கிறேன், 29 வசனம் வாசிங்களேன். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். 29 மட்டும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். மூன்றாவது யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற ஜனம். சங்கீதம் 32:1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. எவனுடைய பாவம், எவனுடைய அக்கிரமம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். அல்லேலூயா. இப்ப இங்க அண்ணன் வாசிக்கிற, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இதற்கு சமமாய் இன்னொரு வசனத்தை பார்க்கிறோம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது. அதே சங்கீதம் 33:12 வாசிக்கிறோம். 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றது மாத்திரமல்ல, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பேதுரு பிரசங்கம் பண்ணினார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பிரசங்கம் பண்ணினார். இயேசுவின் வருகை குறித்து, அவருடைய பாடுபணத்தை குறித்து எல்லாவற்றையும் சொன்னவர். அங்கு கூடியிருந்த கூட்டங்களை பார்த்து சொன்னார், கொலைகாரர்களே. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? ஜீவாதிபதி அவரை நீங்க என்ன செஞ்சீங்க? அட கொலைகாரர்களே அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் என்ன உண்டாயிற்று? இருதயத்தில் பாவ உணர்வு வந்துச்சு. அக்கிரமக்காரன், தாங்கள் செய்த அநியாயம், துன்மார்க்கம், துரோகம், வேதத்துக்கு விரோதமாய், பிரமாணத்துக்கு விரோதமாய், பலவத்தின் தேவனுக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு எதிராய் என்னென்னலாம் செய்தோம் என்பது அவர்களுக்கு வந்தது. இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டு அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, சகோதரமார்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
சகோதரமார்களே, வாசிங்க அந்த வசனத்தை மட்டும். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். தேவனுடைய ஜனங்களாய் மாறுவதற்கு பாவ உணர்வு அடையணும். அக்கிரமத்தை, அநியாயத்தை, மீறுதலை குறித்த உணர்வு வரணும். உணர்வு வந்து ஆண்டவரிடத்தில் பாவங்களை, குற்றங்களை அறிக்கையிடணும். 1 யோவான் 1 முதல் 9 வசனம் குறித்து கொள்ளுங்க. 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாவ உணர்வில்லாத ஒரு மனுஷன், குற்றம் உள்ள உணர்வில்லாத ஒரு மனுஷன், மீறுதலை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, அநியாயத்தை குறித்து ஒரு கொஞ்சம் கூட உணர்வில்லாத ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனாய், மனுஷியாய் இருக்கவே முடியாது. முடியவே முடியாது. என் ஜனங்கள் நான் அழைக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்வன கை தட்டி அல்லேலூயா, என் ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன ஆசீர்வதிக்க போறார். ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைப்படாது. நான் போற வாக்கில் போவேன், வார வாக்கில் வருவேன், நடக்கிறது நடப்பேன், மாறவும் மாட்டேன், மாற்றவும் மாட்டேன்னு சொன்னா ஒரு நன்மையும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் சொன்னேன், 2வது காரியம் சொன்னேன், இப்போ 3வது காரியம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டமல்ல, ரட்சிப்பின் அனுபவத்தில் அனுதினமும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு நினைச்சுங்க, பிரயாசப்படுங்கள். முடிவு வரைந்த நிலைநிற்பு வரை என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவோம். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும். இப்ப சங்கீதம் 33:12 வாசிக்கிறோம். அருளே, அது திரும்ப வாசிங்களேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். அப்போ அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம், நீங்க அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கணும். அதான் ரட்சிப்பின் அனுபவம். ஏசாயாவில் 25 நினைக்கிறேன், 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லப்படும். 30ஆம் அதிகாரத்தில் அதே ஏசா சொல்றார் 15ஆம் வசனத்துல, 45:22 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். 45:22 ஆமென். இவங்க தான் தேவனுடைய ஜனங்கள். பூமியில் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். எனக்கு டைம் இல்லாதனால வேகமாக போகிறேன். இது ஏசாயா 25:9, 30, 15, 45, 22 ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரியத்தின் ரட்சிப்பை கத்த சொல்றார், ஏசாயா சொல்றார். இப்போ இந்த ரட்சிப்பு என்பது அவர்கள் எப்படி இருக்கணும், எவரே ஆக்கியோன்னு சொல்றார் பாருங்க. 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 4ஆம் வசனமா, எபிரேய ஆக்கியோன் சொல்றது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவருமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். 2 நாள் தானே, 2 நாள். அங்க என்ன பார்க்கிறோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில, ஆத்துமத்தில், சரீரத்தில் செய்த காரியத்தை ஆக்கியோன்னு சொல்றார். அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், தேவனுடைய
சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்கள் இதெல்லாம் பெற்றிருக்கிறோமா இல்லையா? ஆமாம். அடுத்து வாசிக்கிறோம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் அவருக்கு சாட்சியாக வாழும் பொழுது மனம் திரும்பி பாவங்களை அறிக்கட்டு ஞானஸ்தானம் எடுத்து கரையின உடனே அவர் சொல்றார், யோவான் 1:12 வாசிக்கிறோமே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாதான் நீங்க தேவனுடைய ஜனம். இப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் அவர் அளிக்கிற நன்மை, அதனால திருப்தி. இப்ப இந்த சாப்டர்லாம் பேசிக் இல்லைன்னா அவர் நன்மை செய்வதில் உண்மையுள்ளவர். ஆனால் நம்ம அந்த நன்மையை என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் காரியம் விளங்குது? விளங்குன்னு சொல்றவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஜனங்கள் என்கிற பாக்கியத்தை பெற்றிருப்போமானால் எபிரேயர் 2:4 ரொம்ப தெளிவாக சொல்றார், நம்ம வாழ்க்கையில் அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், தேவனுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள், மாத்திரமல்ல பரிசுத்தாவின் வரங்கள், அவர் சாட்சி கொடுத்த காரியம், இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்து இதெல்லாம் பற்றி ரட்சிக்கப்பட்ட நாம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்ன இல்லை, கவலை இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த பக்தி, ஆரம்பத்தில் இருந்து முந்தி வருகிற அனுபவம், ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு, ஆரம்பத்தில் இருந்து பாடுகிற காரியம், ஆராதிக்கிற காரியம், ஊழியர் செய்கிற காரியம், அருமல்லே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர 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 மதக்கமாக போயிடும். ஆரம்பத்தில் 9:30 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கே வந்து ஆண்டவரே சொல்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள் இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. வியாதி சுகமாயிடுச்சு, பிரச்சனை மாறிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு, தொழில் கிடச்சிச்சு, வேலை கிடச்சிச்சு, எல்லாமே கிரீன் கொடி ஆச்சு, டிக் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் ஆராதிக்கிறது எப்படி அப்படின்னா, போவோம் இப்போ தானே ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் பாஸ்டரமாக பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டெல்லாம் என்ன செய்தோம், யார் அப்படி இல்லையோ, வெரி குட், முடியட்டும், ரைட்டு, அதான் கலகம் இல்லாத பிள்ளைங்கிறது அதுதான். இல்லையா, முடியட்டும். அதுக்கப்புறம் இவங்களே அங்கேருந்து டைம் டேபிள் போட்டுருவாங்க, இப்போ இது நடக்கும், இப்போ இது நடக்கும், இது நடக்கும். அப்புறம் பாஸ்ட் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தானா கொஞ்சம் கொடூரமான ஆள், அவர் வாட்டுக்கு என்ன செய்வார், கட்டாமட்டான்னு பேசுவார். கொஞ்சம் அவர் பாதி முடித்து இழைச்சி நிற்பார்ல, அப்போ என்ன செய்வோம், மெதுவாக போய் பின்னாடி உட்காந்துக்கிடுவோம். அப்போ ஜெபம் பண்ணோம், வேதத்தை வாசித்தோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம், தசபாகம் காணிக்க, ஊழியத்துக்கு பல்வேறு விதமான காரியங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையிலே நமக்கு சாபம் எப்போ வருது அப்படின்னா, சாபம் எப்போ வருது தெரியுமா? ஆசீர்வாதத்தையே பேசிட்டு இருக்கீங்களே, சாபம் எப்போ வரும்? சாபத்தை வரவழைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லுங்களேன். வெரி குட். என்னது? அசட்டை. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது எல்லாருக்கும் தான். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் யாரு? சபிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியத்தை கை கொள்ளணும், சாபத்தை சுதந்திரிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி, அசால்ட்டாக இருந்தீங்கன்னா போதும். திருட எப்போ உங்கள்கிட்ட திருடுவான்? கவனமாக இருக்கும்போது திருட கொஞ்சம் யோசித்து சுற்றி சுற்றி வருவான், அக்கா அண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி வருவான். நீங்கள் அசால்ட்டாக ஒரு பேக்கில் பழத்தையோ செயினையோ மனகையோ வச்சுக்கிட்டு அப்படின்றீங்கன்னு வைங்க, விளங்க நான் சொல்கிறது. அதை குறித்த கவனம் இல்லாமல் உங்கள் சரீர சுகத்துக்காக நல்ல ஒரு தூக்க குரட்டை போட்டு தூங்கினா அப்பா அவன் என்ன செய்வான்? நம்ம திருட எப்படி அவன் வேலை? யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு அவன் வரல. அவன் உங்களை சுற்றி 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 வருவான். எங்கே வர்றான்? வசனம் சொல்லுங்க.
அப்படிலாம் இருந்தால் பாஸ்டே உங்களை உட்கார வச்சு நாங்கள் பிரச்சனை பண்ணிக்க மாட்டோமா? வகை தேடி சுற்றி ஆ? வகை தேடி சுற்றி 1 பேதுரு இப்போ 1 பேதுரு சொல்லிட்டேன், நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 5:8 பாஸ்டர். ஆ தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ எவனை கடிச்சு திங்கலான்னு வரலையாம். கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு 100 ரூபா சாப்பிடுவோம், கொஞ்ச நாள் வச்சு, அப்படி இல்லையா? ஒரே முழுகு கபக் திமிங்கல முழுதுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, மொத்தமாக முழுகிறதுக்கு அவன் என்ன செய்யறானா? எவனை விழுங்கலாமோ என்று. வகை தேடி சுற்றி இந்த வகைன்னா என்னதுங்க? வழிவகை, சந்தர்ப்பம் பார்த்து சான்ஸ். அதாவது நீங்கள் எங்கே வீக்காக இருக்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது, அதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, கூட வாழ்கிற புருஷனுக்கு மனைவிக்கு தெரியாது, பெத்த தாய் தகப்பனுக்கோ பெத்த பிள்ளைகளுக்கோ தெரியாது, உங்களோட பெட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதை யாருக்கு தெரியும்? சத்ருவானுக்கு தெரியும். அவன் உபயோகப்படுத்துகிற பெரிய ஆயுதமே என்னென்னா அசால்ட்டு தான். என்னது அசால்ட்னா? என்னது தமிழில்? அசட்டை, நிர்வசாரம். ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் நடக்கிற நடையே உங்களை வெளிப்படுத்திடும். வெளிப்படுத்துமா படுத்தாதா? ஆமாம். டைம் ஆயிடுச்சுன்னா கொலை பதறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு பதஷ்டம் இருக்கணும். சும்மா ரட்சிப்பு அங்கே எபிரேயர் 2:4 நிறைய காற்றை சொல்லிட்டு இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்கிறார். இதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை, ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியும். அப்போ தண்டனை உண்டுன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட நாம், 3வது காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாம் அசால்ட்டாக இருந்தோம்னா, இன்னும் சிலர் இருக்கிறாங்க தங்கள் சௌகரியத்துக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கிடுவாங்க. ஜபமாக இருக்கட்டும், வேத வாசிப்பாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், தங்கள் சௌகரியத்துக்கு, ஏன் சௌகரியத்துக்கு வளர்ச்சிக்கிறது. நோ, சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில். இதே ரட்சிப்பை குறித்து சொல்லியிருக்குது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பயம் வேணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வயசாயிருக்கலாம், அனுபவமாயிருக்கலாம், கிருபைகள் நிறைய பெற்றிருக்கலாம், பிரசங்கிக்கலாம், அல்லது பெரிய பெரிய ஊழியத்தை செய்யலாம். நான் என்னை குறித்து சொல்லுவேன், இன்னும் கற்றுக்கொள்ளவும் இன்னும் என்னை தாழ்த்தவும் அதிகமாய் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். எங்கேயுமே நான் தேறினவன், நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை, சொல்ல போகிறதும் இல்லை. என்னை கூப்பிட்டு ஐயா ஒரு காரியத்தை செய்யணும், ஐயோ அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க பாஸ்டர், இப்படி தான் சொல்லி என்னுடைய பழக்கம். ஏன் அப்படின்னா, நாம் தேவனுக்கு முன்பதாக இன்னும் நிறைவானவர்களாக இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அவர் விரும்புகிற ரட்சிப்பு, அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற பெரிய மேன்மை, அவர் விரும்புகிற அந்த டைட்டில், அந்த தகுதி என்னில் இல்லை என்று சொல்லுதான். இன்னும் தேவ சபத்தில் இருக்கணும், இன்னும் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் 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 என்கிற காரியம். அதான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசம் என்பது அந்த வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் இருக்குது. பிரயாசம். ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டணும்னா மிகுந்த பிரயாசப்படுறாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணனா மிகுந்த பிரயாசப்படுறாங்க. ஒரு காரியத்தை, ஒரு வேலைக்கு போனால் மிகுந்த பிரயாசப்படுறோம். ஒரு படிப்பில் முன்னேறினா மிகுந்த பிரயாசப்படுறோம். ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அளவில் முன்னேறினா மிகுந்த பிரயாசப்படுறோம். ஒரு நல்ல தொழில் செய்கிறவங்க கடைசி வரைக்கும் பிரயாசப்பட்டு இருப்பாங்க. ரட்சிப்பு முடிவு பரியந்த நிலை நிற்பது தான் ரட்சிக்கப்படுவானுங்கிற வசனத்தின்படி நாம் மரிக்கு வர அல்லது இயேசுவின் வருக வர நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு இருக்கணும். அல்லேலூயா. அருமையிலே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது மாத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன்
யார்? சங்கீதம் 33:12 வாசிக்கிறோம். அருமளே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. உனக்கு நிகர் யாரும் கிடையாது, அது உண்மை. ஆனா அந்த ரட்சிப்புல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் அது அசால்ட்டா, அசதியா நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆயிட்டாலே ரொம்ப அப்படியே திண்ணங்கமாக இருப்பாங்க. தப்பாக நினச்சிக்கிடாங்க, வருத்தப்பட்டு விடாதுங்க, திண்ணங்கமாக இருப்பாங்க. இல்லைன்னா திண்ணங்கமாக எதை வேணாலும் எப்படி பேசி எப்படி நடக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லையே. எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நடக்க முடியும்? உங்கள் இஷ்டத்துக்கு பேச முடியும்? உங்கள் இஷ்டத்துக்கு கிரியேட் செய்ய முடியும்? முடியவே முடியாது. அதனால் இந்த காரியத்தை இதோடு கூட நான் நிறுத்துகிறேன். இந்த 3 காரியத்தை வரும் நாட்களில் கர்த்தர் அனுமதித்தால் இதை தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் காரியத்தை குறித்தும் தேவனுடைய ஜனம் அவங்களுக்குன்னு சில ஹேபிட்ஸ் இருக்குது. ஹேபிட்ஸ் என்னது? சில குணங்கள் இருக்கு, சில தன்மைகள் இருக்கு. அதை கர்த்தர் அனுமதித்தால் வருகிற காலங்களை பார்ப்போம். இப்போ 3 காரியத்தை பார்த்துருக்கிறோம். என்னென்ன பார்த்துருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவை, 2வது அப்படி வார்த்தை இருதயத்தில் வைச்சு, ஆமென். 3வது இந்த அனுபவம் முதல்ல எனக்குள்ள இருக்க முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தர் சமத்தில் ஒப்பு கொடுப்போம்.